ஞாயிற்றுக்கிழமைக்காக வேண்டி திருவாரூர்லேருந்து ட்ரெயின் ஏறி வந்திருக்கிறாங்க. ட்ரெயினாக பஸ்ஸை தெரியல, ட்ரெயின் ஏறி வந்திருக்காங்க. சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவ நாமத்தில் வந்த யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். சோதரர், ஒருவேளை இந்த ஆன்லைனில் பார்க்குறவங்களா இருந்தாலும் ஊரில் ஒருவேளை இருப்பீர்களானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி ஆராதனைக்கு நீங்கள் யாவரும் வர வேண்டும் என்று உங்களை இயேசுவ நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாருமே சொல்லுங்க, சமாதானம் இல்லையே, இது 2 பேர் பேசுகிற மாதிரி கூட கேட்கல. சத்தமாக சொல்லுவோம், சமாதானம், பூரண சமாதானம், பரிபூர்ண சமாதானம். இந்த சமாதானமும் பூரண சமாதானமும் பரிபூர்ண சமாதானமும் இப்போ நான் விற்கிற ஒரு கமாடிட்டி இல்லை, பாஸ்டர் விற்கிற ஒரு பொருள் அல்ல. இது வேதாகமம் உங்களுக்கு விற்கிற ஒன்று. ஆமென். பைபிள் உங்களுக்கு விற்கிது. என்ன விற்கிது? சமாதானம் வாங்கலையோ சமாதானம். அடுத்து பூரண சமாதானம் வாங்கலையோ பூரண சமாதானம். அடுத்து என்ன கேட்குது? பரிபூர்ண சமாதானம் வாங்கலையோ பரிபூர்ண சமாதானம். இந்த 3 சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது யாருடைய கடமை? விசுவாசிகளுடைய கடமையாக இருக்கிறது. அதனால் நீங்கள் எதிர்பார்ப்போடுறீங்க, ஆண்டவரே எனக்கு சமாதானம் இருக்கணும், எனக்கு பூரண சமாதானம் இருக்கணும், எனக்கு பரிபூரண சமாதானம் இருக்கணும். ஏன்னா இந்த 3 எனக்கு நீங்கள் கொடுக்குற அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இது என்ன சொல்கிறேன்னா, இது கம்பேரிசன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். கம்பேரிசன் அது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் சொல்லுவாங்க. அது கடைசியில் என்ன போயிருக்கும்? சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் போய் முடியும். சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னா கொஞ்சம் அடுத்தது. அது எப்படின்னு சொன்னால் குட், பெஸ்ட்டு, பெட்டர், அதான் சொல்லுவாங்க இல்லையா? அந்த 3 டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வரும். முதல்ல குட், நல்லது. அடுத்தது பெஸ்ட்டு, சிறந்தது. அடுத்து பெட்டர், மிகவும் சிறந்தது. அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்க விரும்புகிறாரு? மிகுந்த சிறப்பானதை, மிகுந்த சிறந்ததை நமக்கு கொடுக்கிறார். பரிபூர்ண சமாதானம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று. இப்போ ஆண்டவரால் இந்த பரிபூர்ண சமாதானத்தை நமக்கு கொடுக்க முடியுமே, இந்த பரிபூர்ண சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு உண்டாயிற்று. உங்களுக்கும் உண்டாகட்டும், உங்களுக்கும் அது கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நம்ம எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களுக்காக சொல்லுகிறார். இந்த எரேமியா 33:6 நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அப்போது அவர்களுக்கு அந்த பரிபூர்ண சமாதானத்தை எதிலிருந்து கொடுக்கிறார்? அதாவது அப்போ அவருடைய பழைய நிலைமை எப்படி இருந்தது, அதிலிருந்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு சௌக்கியம், ஆரோக்கியம். இந்த சௌக்கியமும் ஆரோக்கியமும் அது எதை சொல்லுது? இங்கிலீஷில் யாராவது இருந்து எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 33:6, ஜெரமியா 33:6. இங்கிலீஷ் பைபிள் யாரும் வைக்கிறது இல்லையா? ஸ்தோத்திரம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சௌக்கியம், ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை என்ன செய்வேன்? குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஜெரமியா 33:6. ஓகே, அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஐ வில் பிரிங் இட் ஹெல்த் அண்ட் ஹீலிங். சௌக்கியம், ஆரோக்கியம். ஏன் இந்த வார்த்தை இங்கிலீஷில் சொன்னேன்னு சொன்னால், இந்த ஹெல்த்து, ஹீலிங் இதெல்லாம் எதோடு சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரீர சுகத்தோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். இந்த தமிழ்லையும் அப்படி தான் இருக்குது, இங்கிலீஷ்லையும் அப்படி தான் இருக்குது. சௌக்கியம், ஆரோக்கியம், ஹெல்த்து அண்ட் ஹீலிங் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் சரீர ஆரோக்கியம். இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறதுல யாராக ஒருவர், எனக்கு இந்த பிரசங்கத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, ஏன்? சரீர ஆரோக்கியத்தை சொல்லுகிறது. எனக்கு உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரலையும் சுகமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு வியாதியும் இல்லை, எனக்கு சௌக்கியமாக்கப்பட வேண்டியது ஒன்றுமே இல்லை.
ஆரோக்கியம் அடைய வேண்டியது ஒன்றுமே இல்லை. நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஹெல்த்தின்னு சொல்லுவாங்கல்ல, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற யாராக இருப்பீர்களானால் இந்த வசனமானது சரீர சுகத்தை மட்டும் சொல்லுவது அல்ல, இதற்கு அப்பாற்பட்ட சிலவற்றையும் சொல்லுகிறதாக இருக்கிறது. சரீர சுகத்தை மட்டும் அல்ல, அதற்கு மேலும் அதற்கு அப்பாற்பட்டு சிலவற்றை சொல்லுகிறதாக இருக்கிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை அந்த வசனத்தின்படியாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அதற்கு அப்பாற்பட்டும் இருக்கிறது. இந்த எரேமியா 33 இல்லைன்னா 30ஆம் அதிகாரத்துக்கு முன்பு வரையிலும் பார்த்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசி அந்த இஸ்ரவேல் தேசம் அல்லது யூதேயா தேசம் அதனுடைய தலைமையாக இருக்கிறதான எருசலேம் இவைகளுடைய அழிவை குறித்து சொல்லுகிறார். அழிக்கப்பட்ட பிற்பாடு எரேமியா என்ன செய்கிறார்னா பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த பட்டணம் ரொம்ப மோசமாக இருக்குது. பார்த்துட்டு அந்த பட்டணத்துக்காக என்ன செய்கிறார்னா அழுகிறார், பயங்கரமாக அழுகிறார். அழிக்கப்பட்டதை நினைத்து 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இரவும் பகலும் அழுதாலும் எருசலேமினுடைய அந்த அழிவுக்காக என்னால் அழுது தீராது என்று சொல்லுகிறார். அப்போ அந்த எருசலேம் பட்டணம் யூதேயா தேசம் மிகவும் ஒரு அழிந்த ஒரு நிலைமையில் காணப்படுகிறது. அதை பற்றி சில வசனங்களை நாம் இன்றைக்கு வாசிக்க இருக்கிறோம். எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம். இந்த இஸ்ரவேல் தேசம் இல்லைன்னா இந்த யூதேயா தேசத்திற்கு எருசலேமுக்கு எப்படி அதற்கு காயம், எப்படி அது சுகவீனமாயிற்று, எப்படி அது மிகவும் வேதனையான ஒரு சூழ்நிலைமை போயிற்று என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2 Kings சாப்டர் 24 எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. அதில் பார்க்கும் பொழுது இந்த நிலைமைக்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்கு 24ஆம் அதிகாரம் 10லிருந்து 16 வரையிலும் நானே வாசித்து உங்களுக்கு அதில் என்ன செய்கிறேன்னா தேவையானவற்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அக்காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள். நகரம் முற்றுகை போடப்பட்டது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய சேவகர் நகரத்தை முற்றுகை போடுகையில் அவன் தானும் அதற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் எல்லாரும் புறப்பட்டு போனார்கள். 8ஆம் வருஷத்திலே அவைகளை பிடித்து கொண்டான். 13ஆம் வசனம், அங்கே இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாக்கியிருந்த பொன் பனிமுட்டுகளை எல்லாம் கர்த்தர் சொல்லி இருந்தபடியே உடைத்து போட்டு எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளுமாகிய 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனான். தேசத்தில் ஏழை ஜனங்களை எல்லாமல் வேறு ஒருவரும் மீதியாயிருக்கவில்லை. அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். இப்படியே பாபிலோன் ராஜா பராக்கிரமசாலிகளாகிய மனுஷராகிய 7,000 பேரையும் தச்சரும் கொல்லருமாகிய சரி ஓகே. அப்போது ஒரு தேசத்துக்கு விரோதமாக பாபிலோன் ராஜா வந்து அந்த தேசத்தில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனான் என்று பார்க்கிறோம். இது 2வது தடவை நடந்தது. முதல் தடவையில் அதை நான் சொல்லலை. அடுத்து 3வது தடவை நடந்தது. 3வது தடவை நடந்தது என்ன அப்படின்னா 25ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 25ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 25:5 கல்தேயரின் இராணுவத்தார், அதாவது நேபுகாத்நேச்சாருடைய இராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியில் அவனை பிடித்தார்கள். அப்பொழுது அவனுடைய இராணுவம் எல்லாம் அவனை விட்டு செதறி போயிற்று. நல்ல கவனிங்க. ராஜா சிதேக்கியா என்கிற ராஜா, அவன் ராஜா எப்படி ஆக்கப்பட்டான் அங்கே எழுதப்பட்டிருக்கோம். சிதேக்கியாவை ராஜாவாக்கி ஒரு 7-8 வருஷம் நல்லா இருந்தால் 9ஆம் வருஷத்தில் அவன் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுறான். கலங்கம் பண்ணோன்னு பார்த்தா, எப்பா நாம் ஏற்கனவே நமக்கு கீழே இருக்கிற ஆளாச்சு, இவன் என்ன பண்ணுறோம் நமக்கே எதிராக எழும்புறான்னு சொல்லிட்டு அவனுக்கு விரோதமாக வந்து முற்றுகை போட்டு தேசத்தை பிடிக்கிறாங்க. பிடித்தோடனே இராணுவெல்லாம் செதறி போயிட்டு ராஜாவோட பிள்ளைகளும் தப்பி ஓடி போகிறாங்க. தப்பி ஓடி போகிற வழியில் பின்தொடர்ந்து போய் அவங்களை என்ன செய்தாச்சு, பிடிச்சு கொண்டு வந்து ராஜா முன்னாடி நிறுத்தியாச்சு. ராஜா முன்னாடி நிறுத்தினோடனே அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. 6வது வசனம், அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போய் அவனை நியாயம் தீர்த்து, கவனிங்க சிதேக்கியாவின் குமாரரை
அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இவன் நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. தப்பிச்சு போயிடலான்னு ஓடலாம், பிடிச்சாச்சு, கொண்டு வந்து அந்த நேபுகாத்நேச்சார் முன்னாடி வச்சு என்ன பண்ணுறான், அவன் பிள்ளைங்களை அவன் கண்ணு முன்னாடி கொன்று இவனுடைய கண்களை, இவன் யார், ஒரு பெரிய தேசத்தின் ராஜா, கண்களை குருடாக்கி 2 வெண்கல விலங்கு கைகளுக்கும் கால்களுக்கெல்லாம் போட்டு, இப்போ ஒரு ராஜாவில் ஒரு கூஜா மாதிரி கூட கிடையாது. ஆக மொத்தம் இவனுடைய நிலைமை படு மோசமாயிடுச்சு, கொண்டு போனார்கள். அப்படிப்பட்ட நிலைமை வந்துச்சு. 8வது வசனம், 5ஆம் மாதம் 7ஆம் தேதியில் நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்தில் நெபுசராதான் என்னும் காவல் சேனாபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கவனிங்க, கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான். அந்த பட்டணத்தில் இப்போ உள்ளே போனால் என்ன தான் இருக்குது, நீங்கள் ஒரு ரூம் வாடகை கேட்டால் கூட கிடைக்காது, ஒரு வீடு கேட்டாலும் கிடைக்காது, ஒரு கடையில் போய் ஒரு ஜூஸ் குடிக்கணும்னா ஜூஸும் கடையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் பட்டணத்தை அழித்து விட்டார்கள். எப்படி இருக்கும்? 1000 விளக்கு எடுத்துக்கிடுங்க, தேனம்பேட்டை, நுங்கம்பாக்கம், வள்ளூர் கோட்டம், இதெல்லாமே 1000 விளக்குக்குள்ளே வருது. காலையில் எழுந்திரிச்சு ஒரு டீ குடிக்கணும்னு சொல்லி டீ கடை தேடுறீங்க, தேனாம்பேட்டை போடுறீங்க, நுங்கம்பாக்கம் போகிறீங்க, இங்கெல்லாம் போகிறீங்க, ஒரு இடத்துலையும் டீ கடை கிடைக்கல. ஏன்? எல்லாமே அழிஞ்சிடுச்சு. சரி, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலான்னா அவங்களும் ஆள் இல்லை, எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான், வீடு உடைச்சி எரிச்சு போட்டுருக்குறாங்க, உள்ளே போக முடியாது, ஒன்றும் எடுக்கிறதுக்கு இல்லை. ஏவா நம்ம பேங்க்கில் இந்த பணத்தை எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போனால் ஆள் இல்லை, பேங்க்கில் இந்த பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு, வெள்ளி பொண்ணெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு அங்கே உள்ளே இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிட்டான், உடைச்சி போட்டு அதையும் எரிச்சிட்டு போயிட்டான். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த பொருட்களையே என்ன பண்ணியாச்சு, எடுத்துகிட்டு போயிட்டு. திரும்ப இன்னொருத்தர் வாசிக்கலாமா? 9ஆம் வசனம், கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான். இப்போ இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊராக இருக்கும்? கிட்டத்தட்ட பேய் ஊர் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல என்ன தான் நடமாடிட்டு இருக்கோம்? பேய் ஊர் தான், அப்படிப்பட்ட இருக்கும். நம்ம தமிழ் லிட்ரேச்சரில் கலிங்கத்து பரணி படிச்சிருக்கீங்களா? கலிங்கத்து பரணியில் வந்து அசோகர் ராஜா என்ன செய்வார், ஒரு பெரிய யுத்தம் பண்ண போவார். யுத்தம் பண்ண போகும்போது அசோகர் ராஜாவுக்கு பயங்கர வெற்றி. அந்த வெற்றியின் முடிவில் பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, அங்கே மனுஷர்கள், யானைகள், குதிரைகள் இவைகளெல்லாம் செத்தபடினால வாளில் வெட்டி கொண்டுட்டாங்க, ரத்தம் எக்கச்சக்கமாக கிடக்குது. பேய்கள் அந்த ரத்தத்தில் என்ன பண்ணிச்சான், குதிச்சு குதிச்சு குளிச்சிச்சான் அப்படின்னு அந்த புத்தகத்தில் இருந்ததை எங்கள் தமிழ் டீச்சர் 9th or 10th ஸ்டாண்டர்டில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்களோ தெரியல. கலிங்கத்து பரணி எடுத்து படித்து பாருங்கள். பேய்கள் என்ன பண்ணிச்சான், குளிச்சிச்சான். எதில் குளிச்சிச்சான்? இரத்த குளத்தில் குதிச்சிச்சான். அப்போது அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊராக இருந்திருக்கும்? இதெல்லாம் பார்த்துட்டு தான் அசோகர் மனம் மாறி எதுக்கு மாறிட்டார், புத்த மதத்துக்கு அவர் மாறிட்டார். ஐயோ, என்னால் இவ்வளோ உயிர்கள் செத்து விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு மனம் மாறினார் என்று சரித்திரத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊராக இருக்குது? அப்படிதான் சிறைப்பிடித்து கொண்டு போனான்னா அவங்களுக்கு வந்து சிறந்தவர்களாக தான் சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க. அதாவது அவனுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களையும் 6, 7, 8, 9 மணி வரைக்கும் தூங்குறவங்களெல்லாம் என்ன செய்யலை, பிடிச்சிட்டு போகல. நல்ல காலையிலே எழுந்திரிச்சு பலமாக காலை வேலைக்கெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, நல்லா படித்து தேர்ந்தவங்க, நல்ல வேலைக்கு போகிற சுறுசுறுப்பு, இவங்களை மட்டும் பிடிச்சிட்டு போனான். அது நீங்கள் தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா தெரியும். 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் இருக்கும் யாரெல்லாம் கூப்பிட்டு போனா அப்படின்னு. நல்ல ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், நல்ல வேலை செய்கிறவங்க, கல்வியில் நிபுணர், படிப்பில் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், ராஜ குடும்பத்தில் உள்ளவர்கள், மாசு மறு இல்லாதவர்கள், அழகானவர்கள், இப்படிப்பட்டவங்களை தான் எடுத்துகிட்டு போனான். மற்றவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டான், தேசத்தில் விட்டான், கொன்னுட்டு போயிட்டான். ஏழைகளையும், நடக்க முடியாத முடவர்கள், வியாதிப்பட்டவர்கள், இவங்களை தான் கொண்டு போடாமல் அங்கே விட்டுட்டு போனான். ரொம்ப ஒன்றும் இல்லாமல் கிடக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்களை தவிர மீதி எல்லாத்தையும்
யாராவது என்ன ஏன் அடிக்கிறான் அவனை கொண்டுருவான். இப்படி அந்த தேசத்தை பால் அடிச்சுட்டு நினச்சிச்சுன்னா போயிட்டா. இதுதான் இஸ்ரவேல் யூதேயாவினுடைய சிறையிருப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 8 21 வரையிலும் வாசித்தீங்கன்னா அதில் நிறைய இருக்கும் பாருங்கள். அடுத்து 10வது வசனம் 2 ராஜாக்கள் 25:10. காவல் சேனாபதியோடு இருந்த கல்தேரின் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டான். அவங்க கட்டி இந்த கோட்டை சுவரெல்லாம் என்ன ஆயிடுச்சு? இல்லை சாதாரண வேலையாங்க. ஒரு சின்ன வீடை உடைக்கிறதுக்கு எத்தனை லேபர் வர்றான், எத்தனை மெஷினை கொண்டு வர்றாங்க கவனிக்கிறீங்களா? நின்று அந்த ஒன்றுனா உடச்சி கீழே கொண்டு போய் எவ்வளோ வேலை இருக்குது. இவன் அந்த நாட்களில் கட்டின கோட்டை சுவர்களை இடிக்கிறான், அரண்மனைகளை இடிக்கிறான், பெரிய பெரிய வீடுகளை இடித்து எல்லாத்தையும் என்ன செய்கிறான்? சுட்டெரிக்கிறான். இன்றைக்கி இருக்கிற மாதிரி இந்த ஒத்தக்கல் சுவர் எட்டக்கல் சுவர்லாம் அன்றைக்கி மதில் கட்டுறதில்லை. அன்றைக்கி கோட்டைகள் எப்படி கட்டுவாங்க? நல்லா இவ்வளோ அகலம் இருக்கும், சுவரே இவ்வளோ அகலம் இருக்கும், இதை விட அதிகமாக கூட இருக்கும். அது இருக்கும் 100 அடி 200 அடி மேலே உயரமாக கட்டுவாங்க. அதுக்கு மேலே என்ன இருக்கும்? கோபுரங்கள் வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே ரதம் ஓடும். இப்படிப்பட்ட பெரிய இப்போ இதை ஒரு பெரிய பட்டணத்தை சுற்றி கட்டியிருக்கிற இப்படிப்பட்ட ஒரு கோட்டையை உடைக்கிறதுக்கு எத்தனை பேர் தேவைப்படும்? அந்த நாட்களில் மதில் இடிக்கும் இயந்திரங்களெல்லாம் வச்சுருந்தாங்களாம். அது ஒரு விதமான ஒரு இயந்திரம். வேகமாக சுற்றினாங்கன்னா அந்த கல் பெரிய பாறாங்கல் வச்சுருப்பாங்க. அப்படி நல்லா சுற்றி கடைசியில் அதை அந்த கொக்கியை அவுத்து விட்டுட்டாங்கன்னா வேகமாக போய் என்ன செய்யும்? சேவத்தில் அடிக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உடையும். இன்றைக்கி இருக்க மாதிரி பீரங்கியெல்லாம் அன்றைக்கி கிடையாது. அப்போ எவ்வளோ பேர் நின்று அதை உடைச்சிருப்பாங்க கவனிங்க. அத்தனை பேரும் உடைக்கும் போது என்ன சொல்லியிருப்பான் பாரு, இந்த கடவுள் இந்த ஜனங்களை கைவிட்டுட்டாரு, இவங்களை நம்ம என்ன செய்கிறோம்? அழிக்கிறோம், உடைக்கிறோம், இவங்களை இல்லாமல் பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக அந்த ஆலயத்தை உடைச்சி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து வீடுகளெல்லாம் உடைச்சி அரண்மனையை உடைச்சி கண்ணில் தென்படுறதெல்லாம் வெட்டி கொன்று ராஜாவினுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் வெட்டி கொன்று கடைசியில் அலங்கத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? உடைத்து போட்டு. அதனால தான் நெகேமியா என்ன செய்கிறார்? அலங்கு இடிப்பட்டு கிடக்கும் பொழுது கட்டுவதற்காக திரும்ப வந்தான் என்று நெகேமியாவில் வாசிக்கிறோம். அலங்கங்களை அடுத்து இடித்து போட்டார்கள். அடுத்து 11வது வசனம், நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜன் வசமாக ஓடி வந்து விட்டவர்களை மற்ற ஜனக்கூட்டத்தையும் சிறைகளாக கொண்டு போனான். 12வது வசனம், தேசத்தில் ஏழையான சிலரை திராட்சை தோட்டக்காரராகவும் பயிரிடுங்குடிகளாகவும் விட்டிருந்தான். பாருங்க, அவன் என்ன பண்ணினா அநியாயமாக சம்பாதிச்சு ஓய்வின் நாட்கள்லையும் வேலை செஞ்சு, இதெல்லாம் நீங்கள் முன்னாடி படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓய்வின் நாட்கள்லையும் வேலை செஞ்சு தன்னுடைய சிநேகிதனுக்கு கடனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கடனுக்கு கொடுத்து அநியாய வட்டிகளை வாங்கி நீதி செய்யாமல் அநியாயம் பண்ணி அவன் கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கருக்கு பதிலாக அது மாதிரி ஒருத்தனுடைய விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா 49 வருஷம்தான் விலை இருக்கணும். ஜூபிலி அப்படின்ற ஒரு பிரமாணத்தை ஆண்டு கொடுத்துட்டார். இப்போ நான் ஒருத்தட்ட லேண்ட் வாங்குறேன்னு வச்சுருங்களேன். நான் இப்போ நம்ம கேப்ரியல் பிரதர்கிட்ட 2 ஏக்கர் வாங்குறேன்னு வச்சுருங்களேன். அது 2 ஏக்கர் நான் 10 லட்சம் கொடுத்து வாங்கினாலும் 49வது வருஷம் அது ஆட்டோமேட்டிக் 50வது வருஷம் ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு போய்டும்? அது கேப்ரியல் போய்டும். அவர் எனக்கு பணம் திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட பிரமாணம்லாம் ஆண்டவர் கொடுத்துருந்தார். அதனால் விலை வைக்கும்போது அந்த யூபிலி வருஷத்துக்கு ஒரு 25 வருஷம் தான் இருக்குன்னா 25 வருஷத்துக்கு தான் விலை கொடுக்கணும். 5 வருஷம் தான் இருக்குன்னா 5 வருஷத்துக்கு தான் விலை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய்டும். அதான் அவங்க சட்டம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? அப்படியெல்லாம் கொடுக்காமல் காலங்காலமாக அந்த ஜூபிலி வருஷத்தில் கொடுக்க வேண்டியது கொடுக்காமல் இது எல்லாத்தையும் சேர்த்து எக்கச்சக்கமாக தோட்டத்தை வச்சுருந்தான். இப்போ அந்த தோட்டம் எல்லாம் அவனுக்கு என்ன இல்லை? சொந்தமாகலை. தோட்டத்தில் யார் இருக்கா? இப்போது ஏழையான சிலர் கொஞ்சம் பேர். அப்போ அவன் அப்படி அநியாயமாக சேர்த்ததெல்லாம் என்ன ஆகிட்டு? எல்லாமே அவனை விட்டு போயிட்டு. அடுத்து 13வது வசனம், கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்கள், அதில் இருந்த ஆதாரங்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல கடல் தொட்டி கல்தையர் உடைத்து போட்டு அவையில் வெண்கலத்தை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். செப்பு சட்டிகள், சாம்பல் பாத்திரங்கள், கத்திகள், தூப கலசங்கள் இதெல்லாம் பொன்னினாலும் விலை உயர்ந்த பொருட்களால் செய்யப்பட்டிருந்தது. 15 சுத்த பொன்னும் சுத்த வெள்ளியுமாகிய தூப கலசங்களையும் கலங்களையும் சேனாதிபதி எடுத்துக்கொண்டான். அடுத்து வெண்கலத்திற்கு நிறை இல்லை. 17வது வசனம், தூணின் உயரம் 18 சோன்சோ, இப்படி எல்லாவரையும் எடுத்துக்கொண்டு போயிட்டான். இது நாளாகமத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? அது நாளாகமத்தில் எழுதும் பொழுது 26ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது ஆண்டவர் ஏன் இப்படி இவர்களை அடித்து உடைச்சார் அப்படின்னு சொன்னால், ஸ்தோத்திரம் 19வது சொன்ன 2 நாளாகமும் 36
19 அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதில் இந்த திவ்யமான பணிமுட்டுகள்லாம் தெய்வீக பணிமுட்டுகள், ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லாம் பொன்னினால் செய்யப்பட்டது எல்லாவற்றையும் அழித்தார்கள். மற்றவர்களெல்லாம் சிறையாக கொண்டு போனாங்க. 21வது வசனம் கவனிங்க. கர்த்தர் எரேமியாவின் வார்த்தையினாலே சொன்னதை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீருமட்டும், தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீருமட்டும், தேசம் தன்னுடைய ரம்மியமான ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவித்து தீருமட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் பிரமாணத்தை கொடுக்கும்போது படைப்பின் போதே ஆண்டவர் என்ன பண்ணார், 6 நாள் வேலை செஞ்சு 7ஆம் நாள் என்ன பண்ணார், ஓய்ந்திருந்தார். அதை பரிசுத்தப்படுத்தினா அதை ஆசீர்வதித்தார். அப்படின்னா அதை மற்ற நாட்களை காட்டிலும் ஓய்வு நாளை ஹி மேட் இட் ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். படைப்பிலே அது இருந்துச்சு. பிரமாணம் கொடுக்கும்போது அந்த கற்பனைகள் கொடுக்கும் பொழுது 4வது கற்பனை என்ன சொல்கிறார், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. பிறகு மோசே மூலமாக சொல்லும் பொழுது அதில் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. அது பிறகு நம்ம யூதர்கள் பிறகு என்ன செய்தாங்கன்னா அதை பிரமாணங்களாக எழுதினாங்க. எழுதும் பொழுது ஓய்வு நாளில் என்ன வேலை செய்யக்கூடாதுன்னா, ஒரு சட்டையில் ஒரு பட்டன் கலண்டிருந்தால் கூட ஊசி வச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, தச்சிடக்கூடாது, அது வேலை செஞ்சதாயிடும். எவனாவது கையில் ஊசி வச்சுருந்தான்னா அவ்வளோதான், அவனை பிடிச்சி நடு சபையில் நிறுத்தி நீ ஓய்வு நாள் என்ன பண்ணிட்ட, வேலை செஞ்சுட்டேன்னு சொல்லி களை தூக்கி அடித்து சாகடிச்சிருவானுங்க. இப்படியெல்லாம் அந்த ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாதுன்னெலாம் எழுதி வச்சுருந்துருக்கானுங்க. ஏன்னா ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசீர்வதிப்பாகன்னு கொடுத்தார். அப்போது 7. அதே போல் விவசாயம் பண்ணுகிறதும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால், நீ 6 வருஷம் விவசாயம் பண்ணு, 6வது வருஷத்தில் உனக்கு வந்து டபுள் மடங்கு பலன் கிடைக்கும். இப்போ வழக்கமாக 2 டிராக்டர் அறுத்துட்டு வரேன்னா 6வது வருஷத்து விளைச்சல் மட்டும் 4 டிராக்டர் கிடைக்குமா. அது எதுக்காக, 7வது வருஷம் நீ விதைக்கக்கூடாது, அங்கே வயல் பக்கமே போகக்கூடாது. அது தேசம் எப்படி, அந்த வயல் எப்படி இருக்கணும், ஃப்ரீயாக கிடக்கணும். அது ஒருவேளை அது தானாக ஏதாவது பயிராச்சுன்னா என்ன பண்ணலாம், நீ உனக்கு தேவையானதை எடுத்துக்கிடலாம். இல்லைன்னா அந்த விலங்குகள் சாப்பிடணும், பறவைகள் சாப்பிடணும், ஏழைகள் என்ன செய்யணும் சாப்பிடட்டும். நீ அதாவது மிருகங்களுக்கும் மனுஷனுக்கும் எப்படி ஓய்வு வேண்டுமோ அதே போல் எதுக்கும் ஓய்வு வேண்டுன்றாரு, நிலத்துக்கும் வேண்டுன்ற பிரமாணத்தை எல்லாம் கொடுத்தார். ஆனால் இவன் என்ன பண்ணா, 7வது வருஷத்துலேயும் போய் என்ன செய்தான், உழைச்சான், அதை டில் பண்ணான், அது உள்ளுதான், அது வேலை போட்டான், எடுத்தான். இப்படி கர்த்தருடைய கற்பனையை சுத்தமாக மதிக்கலை. எல்லாம் இங்கே பழைய ஏற்பாடு படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் எரேமியா சொல்லுவார், ஏசாயா சொல்லுவார், ஓய்வின் நாட்கள் எல்லாம் நீ வந்து வேலை நாள் ஆக்கினாய், ஓய்வு வருடங்களை வேலை வருடங்களாக மாற்றி. அப்போது ஆண்டு பிரமாணத்தை வந்து மோசேனுடைய காலத்தில் கொடுத்தார், 1500 கொடுத்தார். இவங்க சிறைப்பட்டு போகும்போது இன்னொரு 1000 வருஷம் கழித்து சிறைப்பட்டு போகிறாங்க. அப்போ அத்தனை வருடங்களும் ஒவ்வொரு ஓய்வு நாட்களும் ஓய்வு வருடங்களும் இவர்கள் தேசத்தை அதாவது விவசாயம் பண்ணாமல் விட வேண்டிய வருஷங்கள் எல்லாம் கடவுள் கணக்கு வச்சு 70 வருஷம் இருக்க கணக்காச்சு. ராஜாக்கள் ஏற்பட்ட நாள் முதல் கொண்டு எத்தனை வருஷம், 70 வருஷம். அதனால் இவங்களை இந்த ஊரில் வச்சுருந்தா தானே இவன் போய் வேலை செய்வான். அதனால் என்ன பண்ணார், நேபுகாத்நேச்சர் ராஜாவை வச்சு ஒட்டு மொத்தமாக அவனையும் அவன் ஆட்களையும் அவனுடைய ஆலயத்தையும் வீட்டையும் மாளிகைகளையும் எல்லாவற்றையும் உடைத்து அவனை ஒரு 1500 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டருக்கு தூரமான ஒரு இடத்துக்கு அவனை கொண்டு போய் மீதெல்லாம் அழிச்சார். அப்போ தான் அந்த இடத்துல எழுதுகிறாங்க பாருங்கள், தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும். இப்போ என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த நாட்டுக்கு ஓய்வு வருஷம். ஏன்னா விதைக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏதோ அந்த ஏழைகளும் மற்ற ஆட்கள் எவ்வளோ செய்வாங்க, கொஞ்சோண்டு அவனுக்கு தெரிஞ்சதுச்சு, அவனுக்கு தேவையானதை செய்வான். இப்போ நிறைய விளைச்சல் பண்ணாலும் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லையே, வியாபாரம் பண்ணாலும் அங்கே வியாபாரம் ஆகுதுன்னா உள்ள யார் கிடையாது, ஆள் கிடையாது. அதனால அந்த அது இந்த வருஷமும் விளைச்சல் இல்லை, அடுத்த வருஷம் விளைச்சல் இல்லை, அடுத்த வருஷம் விளைச்சல். எத்தனை வருஷம், 70 வருடங்கள் ரம்மியமாக தேசம் கிடந்தது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால்,
கர்த்தருடைய கற்பனைக்கு கொஞ்சம் கூட அந்த மக்கள் கீழ்ப்படியாமல் போனபடினால. அதனால தான் இன்றைக்கி ஆராதனை நேரத்தில் சங்கீதம் வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொன்னது என்னென்னு சொன்ன, சில காரியங்கள் ஆண்டவர் வந்து அவர் ஸ்கேல் போட்டு கரெக்டாக பண்ணுவார். சமாரியாவும் எருசலேம் போய்ட்டு ஆண்டவர் சொல்லும்போது நான் தூக்கு நூலை பிடிப்பேன் அப்படின்றார். தூக்கு நூல்னா என்னது உங்களுக்கு சொன்ன ஆக்வரசிக்கு அர்த்தம் தூக்கு நூல். அந்த மேஸ்திரி வச்சுருப்பார்ல கையில் தூக்கு நூல், அது ரொம்ப அந்த கையில் தூக்கு நூல் இல்லாத ஒரு மேஸ்திரி வெளியே போக மாட்டான், மட்டக்கோல் இல்லாமல் போக மாட்டான். ஏன்னா அந்த தூக்கு நூல் தான் அவனுக்கு வந்து 90 டிகிரிஸை கரெக்டாக காட்டும். அது ஆண்டவர் அந்த தூக்கு நூலை பிடிக்கிறாராம், அதில் கொஞ்சம் நினைச்ச மாட்டான், விலக மாட்டாராம். இரக்கமுள்ள தேவன் தான், கிருபையுள்ள தேவன் தான். ஆனால் என்ன செய்வாராம், நான் எருசலேமின் தூக்கு நூலையும் சமாரியாவின் மட்ட நூலையும் நான் என்ன செய்வேன், பிடிப்பேன் என்று பல இடங்களில் சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அந்த அவருடைய கற்பனைகள் கீழ்ப்படியாமல், இது ஒரு புறம் அநியாயம், ஒரு புறம் கர்த்தருடைய கற்பனைகள் கீழ்ப்படியாமல் போனது ஒரு புறம். இது தவிர 10 கற்பனைகள் சொல்லியிருக்க கற்பனைகளில் 5 உன் தகப்பனின் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கடைசியில் பிரமாணம் என்ன எழுதி வச்சுட்டான் தெரியுமா? டாடி மம்மி எனக்கெல்லாம் என்ன கிடையாது, உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, என் வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நான் வேணால் என்ன பண்ணுறேன் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு கொர்பான் அப்படின்னு ஒரு காணிக்கை ஏற்படுத்தினானாம். புதிய ஏற்பாட்டில் வாசிங்கன்னா தெரியும். என்ன காணிக்கை? கொர்பான் ஒரு காணிக்கை கொடுத்துட்டு இனிமேல் டாடி மம்மி என்னை போட்டு என்ன செய்யாத, தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. அப்புறமா அந்த கெட்டகுமாரங்க பார்த்தீங்களா, போய் அப்பாவை அடித்து உதச்சி என் சொத்தை எனக்கு கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சாண்டை போட்டு பிடுங்கிறது. இன்னும் நிறைய அநியாயங்கள்லாம் அங்கே நடந்துட்டு இருக்குது. இப்படி தாய் தகப்பனை கீழ்ப்படியாதது, அடங்கி போகாதது, இது 5வது கற்பனை. அதுக்கு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள ஒன்றையும் எடுத்துக்கொள்ளாதிருப்பாயாக. இந்த கற்பனைகள் எல்லாம் காற்றுல விட்டுட்டு என்ன செய்யாதுன்னு சொன்னாரோ அத்தனையும் என்ன செய்யலாம், செஞ்சு 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 தேசத்தை தீட்டுப்படுத்தி பாழ்படுத்தி கர்த்தரை மதிக்கல. இன்னும் அதுக்கு மேலாக மனசனுடைய காலத்தில் எருசலேம் தேவாலயத்தில் என்னதை கொண்டு வச்சான் தெரியுமா? விக்கிரகத்தை கொண்டு வந்து வைத்தான். விக்கிரகத்தை கொண்டு வந்து வைத்து இப்படி முற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களை போனபடினால் ஆண்டவர் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் என்ன பண்ணார், நான் இப்போ வாசித்தபடி தேசத்தை முற்றிலுமாக அழித்து விட்டார். அப்போ தான் என்ன செய்கிறார், எரேமியா தீர்க்கதரிசி உட்கார்ந்து அழுகிறாரு. 9ஆம் அதிகாரத்தில் அழுகிறார். என்ன அழுகிறாரு? என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும், அப்பொழுது என் ஜனமாகி குமாரத்தி. அப்படி யாரை சொல்றாரு? எருசலேமை சொல்கிறார். கொலை உண்ண போகிறவர்களை குறித்து நான் நினைச்சுவேன், இரவும் பகலும் நான் அழுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இப்ப நம்ம அந்த வசனத்துக்கு வாங்க, 33:6 வாங்க. எரேமியா 33:6 என்ன சொல்லுது? நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்கள் குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இப்போ இந்த தண்டனைகள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே ஆண்டவர் எரேமியா மூலமாக சொல்லுகிறாரு, அப்பா இதெல்லாம் நடந்துச்சுது, இப்படி கெட்டு போய் கிடக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய சௌக்கியம் என்பது சரீரப்பிரகாரமான ஆரோக்கியத்துக்கு அடுத்தது அல்ல. உடைமைகள் நஷ்டம், அவருடைய பொருட்கள் நஷ்டம், அவங்க இடத்துக்கு நஷ்டம், அவங்க உயிருக்கு நஷ்டம், இவைகளெல்லாம் போயிடுச்சு. ஆனால் இது எல்லாவற்றிலிருந்து மாற்றி நான் உங்களுக்கு என்ன செய்வேன், உங்களுக்கு நல்ல சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய தவறுகள் நிமித்தமாகவோ, நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக, நம்முடைய கீழ்ப்படியாமைகள் நிமித்தமாகவோ, கற்பனைக்கு கீழ்ப்படியாமை நிமித்தமாக வாழ்க்கையில் பலதரப்பட்டதான இழப்புகள், நஷ்டங்கள், சேதங்கள் சொல்லப்பட்டது போல் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஒருவேளை நாம் இது எதேச்சையாக நடந்து விட்டது, இது எல்லாருக்கும் நடக்கிறது மாதிரி எனக்கு நடந்துட்டது என்று நீங்கள் கருதாதபடிக்கு நான் எங்கேயோ தவறு பண்ணியிருக்கிறேன், நான் மனப்பூர்வமாக நான் தப்பு பண்ணேன், கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாததுனால இதெல்லாம் என் வாழ்க்கையில் வந்ததுன்னு நீங்கள் உணர்வீர்களானால் இந்த வசனங்களின்படி கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அது சொல்கிறார். அது சொன்னதுபடி பிறகு நினைச்சார், அவர்கள் எல்லாம் அங்கிருந்து திரும்பி வர பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் வரும் பொழுது, இந்த பூமியில் வந்து இந்த ஜனங்களுக்கு எல்லாருக்குமே அவர் தம்முடைய என்ன அளவுக்கு ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் வரும்போது அங்கே ஒரு 4 சம்பவங்களை நம்ம பார்க்க முடிகிறது. 4 உங்களுக்கு நான் இன்றைக்கி அதை லிஸ்ட் பண்ணி குறிப்பிட்டு நான் கடந்து செல்லாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். பாருங்கள், 4 சம்பவங்களை பார்க்க முடியும்.
அதில் 1வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட கொஞ்சம் பேர் இருந்தாங்க. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலினால் என்னப்பட்ட மரியாளும். இப்போ இவங்களுடைய பேக்ரவுண்டெல்லாம் நம்ம பார்க்க போகலை. பொல்லாத ஆவி வியாதி இருக்கிறவங்களாம் எப்படி இருந்திருப்பாங்க? பொல்லாத ஆவி வியாதி இருக்கிறவங்களாம் எப்படி இருந்திருப்பாங்க? பேக்ரவுண்டை பாருங்க நீங்க, அவங்க எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. அடுத்து 7 பிசாசுகள் நீங்க மகதலினால் மரியாள். எத்தனை பிசாசு? 7 பிசாசு. இந்த 7 பிசாசை வச்சுட்டு அவள் எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்பா? அவட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? நரகமாக இருந்திருக்கும். அடுத்து ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகி யோவனால் சூசனால் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகள். அப்போ இயேசுவோடு கூட இருந்த ஒரு கூட்டம் மக்கள் அங்கே அவர்களை பற்றி சொல்லப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் டிஸ்கிரிப்ஷன் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒரு கூட்டம் அவர்களோடு இருந்து ஊழியம் செய்து கொண்டு வரும் பொழுது ஒரு 4 சம்பவங்களை அந்த இடத்துல லூக்கா எழுதி வைத்திருக்கிறார். இந்த 4 சம்பவங்களின் மூலமாக அந்த 4 இடத்துல வருகிற மக்களுக்கு பெரிய சமாதானம் உண்டாயிருந்தது. ஆமென். இழப்பிலோ வேதனையிலோ ஏமாற்றத்திலோ கஷ்டத்திலோ வாழ்க்கை இப்படி ஆயிற்றே என்று நினைத்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இந்த 8ஆம் அதிகாரத்தை ஒரு 10 தடவை வாசித்து பாருங்க. பூரண சமாதானம். என்ன சமாதானம்? பரிபூரண சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, அந்த 4 நான் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் படிக்கணும். 4 இன்னொன்று கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 6 மணிக்கு முன்னாடி எழும்ப சொல்லியிருக்கேன்ல உங்களை. நான் டெய்லி வாட்ஸ்அப்பில் வசனம் போடுறேன். இந்த வசனத்தை பார்த்துட்டு ஒரு ஸ்வைப் பண்ணி ஒரு ஆமேன் போடுங்க. போடுவீங்களா? ஆரோஸுக்கு அனுப்புகிறேன். சிலர் என்ன செய்கிறாங்கன்னா நல்ல எமோஜியெல்லாம் அனுப்புகிறாங்க, ஹார்ட் சிம்பிள்லாம் அனுப்புகிறாங்க. நல்லாயிருக்கு, அது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அது மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, பெரியவர்களும் அந்த அனுப்புகிற வசனத்தை கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி அட்லீஸ்ட் ப்ரைஸ் தலாட்னு போடுங்க, இல்லைனா ஆமேன் போடுங்க, இல்லைனா ஒரு எமோஜி போடுங்க. எமோஜி போடும்போது பார்த்துக்கிடுங்க, இந்த கண்ணீர் வெடிக்கிறதெல்லாம் போட்டுறாதீங்க. அது சில நேரம் கண்ணீர் வெடிக்கிறது போட்டு அது ஐயோ என்னடா நம்ம அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்னு எனக்கு மனசுக்கு தோணும். நல்லா சிரிக்கிற மாதிரி எதாவது டிஃப்ரெண்ட்டாக போட்டு அப்படின்னா எனக்கு தெரியும், ஓஹோ இவங்க காலையில் எழும்பி இந்த வசனத்தை பார்த்துக்கிட்டாங்க, வாசிச்சுட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். போடுவீங்களா? போச்சு, போடுவேன்னு சொல்லுங்கள் சிஸ்டர். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருமே கூப்பிடுங்க. போட்டுட்டு 6 மணிக்கு மேலே தூங்காதீங்க. என்ன 6 மணிக்கு மேலே என்ன செய்யாதீங்க? தூங்காதீங்க. தூங்குவியா? ஆமாம், நைட் எத்தனை மணிக்கு படுத்தாலும் 6 மணிக்கு மேலே தூங்காதீங்க. ஆமாம். அது மாதிரி காலைல காஃபி குடித்தது தானே ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க எனக்கு. நான் காலைல காஃபி குடித்தேன்னு ஃபோட்டோ அனுப்புங்க எனக்கு. ஓகேவா? சரி. ஆமாம், நம்ம சர்ச்சு பிள்ளைங்களை கேட்டால் நான் காஃபி குடிக்கிறதில்ல, டீ குடிக்கிறதில்ல. ஏன்னா நீ எழும்புறதில்ல, காலையில் அதுவும் குடிக்கிறதில்ல. சரி, நாங்கள்லாம் எழுப்புனோன்னே வாய் அந்த காஃபி குடிக்கலைன்னா ஒன்றுமே ஆகாது, டீ குடிக்கலாம் ஒன்றுமே ஆகாது. சரி, ஓகே. இப்போ இந்த 4 பேர் இப்போ பார்ப்போம். நம்ம இந்த 4 பேரையும் பாருங்கள், உங்கள் வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்க பாருங்கள். முதலாவது ஸ்தோத்திரம் 22வது வசனம் பாருங்கள். ஒரு நாள் அவர் தமது சீஷருடனே கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை துவக்கி வைத்து ட்ரிகர் பண்ணி விடுறது யார் தான்? கர்த்தர். உங்களை தாங்க விசுவாச வாழ்க்கையில் தள்ளி விடுறார். தள்ளி விட்டுட்டு அவர் உங்களை விட்டு போகலை பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்குது, புறப்பட்டு போனார்கள். யார்? எஜமான், சர்வ வல்லவர், ஆண்டவர், கர்த்தர் அனுப்பிவிட்டார். இவங்களும் போயிட்டே இருக்கிறாங்க. படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? இவங்களை புஷ் பண்ணி கடலில் தள்ளி விட்டுட்டு இயேசு எங்கே இருக்கார்? கடையில் தூங்குறார். இப்போ நம்ம விசுவாச வாழ்க்கையில் இயேசு நம்மோடு கூடவே இருக்கிறார். சொல்லுங்கள், இயேசு நம்மோடு. நான் சொல்லுவேன், நீங்கள் என்ன சொல்லணும்? என்னோடு. உங்கள் விசுவாச வாழ்க்கை துவங்கிறது யாரு? கர்த்தர். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். படகு ஓடிட்டே இருக்கும். அந்த துடுப்பு போடுறவங்க போட்டுகிட்டே இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசிகிட்டே இருப்பாங்க.
ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸு பாலம் கட்டுவதற்கு முன்பாக ஒரு சின்ன கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு ஒரு பெரிய அந்த ஒரு ஏரி குளம் இதெல்லாம் தாண்டி போகிறவங்களாம் அந்த பரிசலில் போவாங்க, இல்லைன்னா சின்ன போட்டில் போவாங்க. அவங்க என்னென்ன எடுத்துகிட்டு போவாங்க, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க யூனிஃபார்ம் போட்டு அந்த பக்கம் போகும், சாயந்தரம் திரும்ப வரும், வியாபாரம் பண்ணுறவங்க பொருள் எடுத்துகிட்டு போவாங்க, திரும்ப வருவாங்க. ஒரு தடவை ஒரு போட்டில் பார்த்தேன் பைக்கை தூக்கி வைக்கிறாங்க உள்ள, ஏன்னா அடுத்து அந்த பக்கம் போய் நினைச்சிருக்கு, பைக்கில் அவங்களுக்கு வேலை இருக்குது. அப்படி போகிறாங்க வர்றாங்க. அதிலே உள்ள ஸ்நாக்ஸ் வச்சு விற்கிறவங்களும் இருப்பாங்க, சுண்டல் விற்கிறவங்களும் இருப்பாங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்குதாங்க. படம் ஓடிட்டு கூட யார் அங்கே இருக்கிறா? ஏசு என்ன பண்ணிட்டு இருக்காரு? தூங்கிட்டு இருக்காரு. சரி, ஏசு அங்கே தூங்கிட்டு இருக்கிறதுனால பிசாசு வராது, நேச்சர் அந்த கடல் காற்று இதெல்லாம் ஒன்றும் வராது, மழை பெஞ்சா அந்த போட்டு மேலே விழாது அப்படின்னு நேரம் நினைக்கிறீங்களா? சொல்லுங்களேன். இல்லை, நேச்சுரலாக அங்கே என்ன நடக்குமோ எல்லாமே நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஏசு எங்கூட இருக்காருங்க, பயங்கரமான மழை பெய்யுது, நான் கொடையை பிடிக்க மாட்டேன், என் மேலே மழை தண்ணி என்ன செய்யாது, படாது. ஏன்னா என்கூட யார் இருக்கா? ஆமாம், நினையாதா? நினையும். என் கூட ஏசு இருக்கார், வேகமாக வருது காரு, நான் போவேன் குறுக்க. சரி, அப்போ ஏசு என்ன செய்றார்? கூட இருக்கிறார், நம்ம வாழ்க்கையில் கூட இருக்கிறார் இல்லையா? ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னா, வரும் பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாக படகு ஜலத்தினால் நிறைந்தது. இதெல்லாம் ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே நான் போகலை பாருங்கள். நேச்சுரல் உலகத்தில் என்ன இருக்கோ அதெல்லாம் இருக்கதாங்க செய்யும். நோய் அதிகமாக இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் போனீங்கன்னா நோய் தொற்று வருமா வராதா? வரும். நான் இயேசுவின் பிள்ளை, நான் ரத்தத்தை விசுவாசத்தோடு நான் பூசிட்டேன், நான் சிலுவையை போட்டுட்டேன், கையில் பைபிளை வச்சுருக்கேன், நான் வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன், என் பக்கமே வராது சொல்ல முடியுமா? கிடையாது. எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. சேதங்கள் வரலாம், எல்லாம் வரும். ஆனால் அதே நேரத்தில் அவைகள் நமக்கு சேதத்தை கொடுக்காதபடிக்கு நம்மை கர்த்தர் பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. சேதமின்றி காப்பாற்ற கர்த்தரால முடியும். அந்த சாரால் நவரோஜமா பாடினாங்க, 7 மடங்கு நெருப்பிலும் என்னை சேதமின்றி காப்பாற்றினார் என்று பாடுவது போல, சேனைகளின் கர்த்தர் நல்லவரே என்று, சேதமின்றி நம்மை காப்பவர் என்று பாடுவது போல, சேதமின்றி அவரிடத்தில் வந்து ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார். ஐயரே அப்படின்னு சொன்னால் சார்னு அர்த்தம். ஐயரேன்னு என்னது? சார். மடிந்து போகிறோம் இல்லைன்னா மாஸ்டர் அப்படின்னு அர்த்தம். மடிந்து போகிறோம். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார், உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அமைதல் ஃபர்ஸ்ட் நாள் உங்களுக்கு சொன்ன அமைதல். சமாதானத்துக்கு இன்னொரு பேர் என்னது? அமைதல். வாழ்க்கை படகு போய்கொண்டே இருக்கும், குடும்ப வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும், வேலை போய்கொண்டே இருக்கும், வியாபாரம் போய்கொண்டே இருக்கும். திடீரென்று ஒரு டர்மாயில், பயங்கர போராட்டம். அந்த போராட்டம் வரும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எழும்புங்க, சொல்லுங்க. சில நேரங்களில் பழைய வாழ்க்கை பார்க்கணும். எப்படி எருசலேம் பட்டணம் அழிக்கப்பட்டு அதனுடைய ஆறாததாயும் காயும் கொடிதாகவும் இருக்க காரணம் என்ன? கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு விட்டபடினால், ஆண்டவரை செவிக்காதபடினால், அவைகளுக்கு உண்டானது போல சில காரணங்கள் வரலாம். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்கள், நமக்கு அமைதியில் அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அவர் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் 27வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 27வது வசனம், அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரந்தறியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளில் தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். இப்போ 2வது அந்த இடத்துல பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பிசாசினால பாழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு விசுவாசனுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பிசாசு போராடும். பிசாசனுடைய போராட்டம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? காரணமே இருக்காதுங்க, சண்டை வரும். நானும் ஒன்றும் செய்யலை, அவங்களும் ஒன்றும் செய்யலை, ஆனால் உள்ள என்ன வருது? சண்டை வருது. அந்த சண்டைக்கு காரணம் பிசாஸ் உள்ள சண்டை கொண்டு வந்து போடுவான். ஒன்று நல்லா தாங்க போயிட்டு இருந்தது, என்னன்னே தெரியலங்க, திடீர்னு 10,000 ரூபாய் நஷ்டமாகி போச்சு, 1,00,000 ரூபாய் நஷ்டமாகி போச்சு. யார் வந்தாச்சா உள்ள? பிசாசு வந்து அந்த நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டான். சில வியாதிகளுக்கு காரணம் யார்? பிசாசு. சரீரத்தில் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய அதை கேள்விப்பட்டிருக்கேன், பலவீனமாக இருக்கும், ஹாஸ்பிட்டலில் போவாங்க, டாக்டர் வந்து அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்லாம் எழுதி கொடுப்பாங்க, அந்த எல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்து சாட்சியில் சொல்லுவாங்க, நான் அந்த டாக்டரை பார்த்தேன், இந்த டாக்டரை பார்த்தேன், அந்த ஸ்கேன் பண்ணாங்க, இந்த ஸ்கேன் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க? நார்மல்னு சொன்னாங்க, ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வலி தீரலை.
இது எதனால் வருது? எங்க ஸ்கேனிங் மிஷினில் பிசாசு தெரியுமா? பிசாசு வந்து ஆவியாக இருக்குது. ஆனால் ஸ்கேனிங் மிஷினில் பிசாசு என்ன செய்யாது? தெரியாது. அதனால் டாக்டரால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ உள்ள என்ன இருக்குது? பிசாசினால் அந்த போராட்டங்கள், அந்த பலவீனங்கள், நோய்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறது. இவைகளினால் இருக்கும் பொழுது ஏசு அந்த இடத்துல வந்த உடனே இந்த பிசாசுகள் என்ன பண்ணுது? அவனோட ஆண்டவர் பார்த்து நீ வெளியே போன்னு சொன்ன உடனே அதுகள் சத்தம் போட்டுது, வெளியே போயிட்டு கடைசியில் அவன் எப்படி போயிட்டவன் ஆயிட்டான்? நல்ல சுகம். அவன்கிட்ட எத்தனை பிசாசு இருந்துச்சான்? லேகியோன்னா குறைந்தது 6000 பிசாசுகள் இருந்திருக்குமா. அதனால தான் அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இப்போ இரண்டாவதாக அவன் வாழ்க்கையிலிருந்து பிசாசுகள் நீங்கி அவன் இப்போ எப்படி உட்கார்ந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் 35வது வசனம். ஜனங்கள் புறப்பட்டு இயேசுனிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்திற்கு உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை. இப்போது நல்ல ஃப்ரீயாக இருக்கிறான். ஏன்னா இவன் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? அவன் பிரேத கல்லறைகளில் இருக்கான். மார்க் 5 என்ன எழுதப்பட்டிருக்கான் அப்படின்னு சொன்னால், சங்கிலிகளினால் கட்டியிருப்பாங்களாம், சங்கிலெல்லாம் உடைச்சி போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கு. கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருப்பானா, கூக்குரல் இட்டு கொண்டிருப்பானா, இப்படிலாம் அவனை பற்றி மார்க் எழுதி வச்சிருக்காரு. அப்போது அவனுக்குள்ளே ரெஸ்ட் இல்லை, அமைதி இல்லை. ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசி இப்படி இருக்கும் சில வேளை. திருவிருந்து பங்கெடுக்கிற விசுவாசினுடைய வாழ்க்கையும் இப்படி இருக்கும் சில வேளை. ரெஸ்ட் இருக்கா? ரெஸ்ட்லெஸ். வாழ்க்கையில் ஒரு அமைதி இல்லை. மனம் போராடிக்கிட்டே இருக்கும், உள்ளேருந்து போராடிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை வெளியில் பார்க்குறதுக்கு ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மைண்டுக்குள்ளே என்ன இருக்கும்? போராட்டம் போராட்டம் போராட்டம். என்ன சொன்னாலும், யார் என்ன பேசினாலும் ஒரு அமைதல் என்பது இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை மேலெல்லாம் வாழ்க்கையில் காணப்படலாம். நீ இயேசு அந்த இடத்துல வந்தார், அவனுடைய பேசினார், எடுத்தார். இப்போ அவனுக்கு என்ன உண்டாயிற்று? நல்ல அமைதி, தெளிந்த புத்தி உள்ளவனாக உட்கார்ந்துருக்கான். இப்போது அவனை பார்த்து, தம்பி என்னங்கய்யா அப்படின்னு கேட்பான். கொஞ்சம் எந்திரிப்பா அப்படின்னு சொன்னால், என்ன சார் வேணும்னு சொல்லி கேட்பான். கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால், இந்தாங்கய்யா தண்ணி. ஏன்னா அவனுக்கு இப்போ என்ன ஆயிற்று? நல்ல தெளிந்த புத்தி ஆயிற்று. அதுக்கு முன்னாடி நோ நத்திங். அவன்கிட்ட பேசவே முடியாது. அவன் தன்னையும் குத்திக்கிட்டு இருக்கிறான், அடுத்தவங்களும் உபத்திரம் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் வாழ்க்கை. இப்போ இயேசு வந்த பொழுது அவனுக்கு என்ன உண்டாயிற்று? அமைதல், தெளிந்த புத்தி உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இதுதான் பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிற கர்த்தர். மூன்றாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, 2 பேர். ஸ்தோத்திரம் 41வது வசனத்தில், ஜப ஆலய தலைவனாகிய எவ்வீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாக இருக்கிறபடினால் 49 ஒருத்தர் வாசிங்க. 42. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எவ்வீரு ஜப ஆலய தலைவன். ஜப ஆலய தலைவன்னா வேறு யாரும் இல்லைங்க, சிறையிருப்பின் நாட்களில் ஆலயம் இடிக்கப்பட்டு கிடந்தபடினால யூதர்கள் தேவனை தொழுது கொள்வதற்கு அவர்கள் கட்டின ஆலயங்கள். அது வந்து ஆசரிப்பு கூடார மாதிரி இருக்காது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், ஆசாரியன், பலிபீடம், பலி இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நம்ம சர்ச் பில்டிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம இங்கே சர்ச் ஆராதனை எப்படி நடத்துகிறோம் இதே மாதிரி பாட்டு பாடுவாங்க, சங்கீதம் வாசிப்பாங்க, வசன பிரசங்கம் பண்ணுவாங்க, ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, போவாங்க. இதே மாதிரி தேவனை தொழுது கொள்வதற்காக லட்சக்கணக்கான ஜபாலயங்களை கட்டினார்கள். அது இஸ்ரேல் நாட்டிலும் அது உண்டாயிருந்தது. அப்போ அந்த ஜபாலயத்துக்கு தலைவர்கள், இப்போ சர்ச்சுக்கு பாஸ்டர் இருக்கிறது மாதிரி ஒரு தலைவர்களை வச்சுருப்பாங்க. அப்போ இந்த பாஸ்டருடைய வீட்டில் கஷ்டம் வருமா வராதா? இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே, பாஸ்டர் வீட்டில் கஷ்டம். இப்போ என்னதான் ஆண்டவரை பிரசங்கம் பண்ணாலும், வசனத்தை போதிச்சாலும், ஆலயத்தை கவனித்தாலும், என்ன பண்ணாலுமே அவங்க வீட்டில் என்ன இருக்குது? ஓடி வந்து இயேசுனுடைய பாதத்தில் விழுந்து தன்னுடைய மகள் இப்போ எப்படி இருக்கிறாளாம்? மரண அவஸ்தையாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாள். அப்போது ஒருவேளை பைபிளை நல்லா படிக்கிறவங்களாக இருக்கலாம், பைபிளை போதிக்கிறவங்களாக இருக்கலாம், பின்பற்றவர்களாக இருக்கலாம், ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம். அவங்க வாழ்க்கையில் என்ன வருகிறது? இப்படிப்பட்டதான வேதனைகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் வாழ்க்கையில் வருகிறது. அப்போ வந்து ஒன்று என்ன பண்ணான்னா, தன் வீட்டிற்கு வரும்படி அவரை
வேண்டிக் கொண்டார். அவர் போகையில் நிறைய மக்கள் போகிறாங்க. நடுவில் அந்த ஜபாலை தலைவனுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடுவில் இன்னொன்று நடக்குது. போயிட்டு இருக்கும்போது நிறைய மக்கள் இருக்கிறாங்க. 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ. பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படின்னு சொன்னால் அவளுடைய அந்த உதரத்தின் ஊரல் நிற்காமல் போகிறது. அது பெண்களுக்கு, சில பெண்களுக்கு அந்த வியாதி வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே உடம்பே நாசம் பண்ணிடும். அங்கே உடம்பு என்ன செய்யாது, தேராது. ரெண்டாவது, ஒரு கெட்ட வாசனை உடம்பில் இருக்கும். இன்னொரு இடத்துல போக முடியாது. பழைய ஏற்பட்ட பிரமாணத்தின்படி அவங்க வெளியில் வரக்கூடாது, ஒரு இடத்துல உட்காரக்கூடாது. என்ன தொட்டாலும் எல்லாமே என்ன ஆகிடுமா, தீட்டுன்ற மாதிரி ஆகிடும். இப்படிப்பட்ட ஒரு வியாதி. அவளுடைய வியாதி குறித்து அங்கே என்ன சொல்கிற பாருங்கள், 43 3வது லைனில் பாருங்கள். தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும், அந்த ஆஸ்திகளை எல்லாம் எழுதியிருக்கு. அது எத்தனை லட்சங்கள்னா இல்லை. சென்னை மாதிரி பட்டணத்தில் வந்து யாராவது இந்த மாதிரி பலவீனமாக இருந்தாங்கன்னா சொத்தை விற்றாலும் பத்தாது. அவ்வளவு பில்லு போடுறாங்க இன்றைக்கி, இல்லையா? நம்ம நிறைய பேருக்கு தெரியும், அவ்வளோ பில்லு போடுறாங்க. அப்போ இவர் தன்னுடைய சொத்துக்களெல்லாம் விற்றும் அவளுக்கு என்ன கிடைக்கல, சுகம் கிடைக்கல. அதில் சொல்லப்பட்டிருக்குது, செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். தொட்ட உடனே அவளுக்கு என்ன உண்டாயிற்று, அவள் நல்ல சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 48வது வசனம், அவர் அவளை பார்த்து, மகளை திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ இப்போ நீ போ, சமாதானத்தோட போ. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அவர் 10 ரூபா சம்பாதிச்சாலும் அந்த 10 ரூபாயும் நல்ல கடை தெருவுக்கு போய் தேவையான பொருளெல்லாம் வாங்கி சமையல் பண்ணி நல்லா உட்காந்து என்ன செஞ்சா, அழகாக சாப்பிட்டு ஆண்டவரை துதிச்சா. காரணம் என்ன, இந்த வியாதி அவளை விட்டு நீங்கினது. அதுவரையிலும் பாழாக போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. மனசுலையும் ஒரு ஆறுதல் இல்லை, சரீரத்திலையும் சுகம் இல்லை, பணமும் போச்சு. இப்படிப்பட்ட நேரத்தில் விசுவாசத்தோடு கூட அவளை தொட்டா நல்ல சுகத்தை பெற்றுக்கொண்டாள். சொல்லப்பட்டிருக்கு, சமாதானம் அங்கு உண்டாயிற்று. ஆமென். சமாதானம் அவளுக்கு உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். அடுத்து 4வது, சரி இதெல்லாம் வந்து இந்த 8ஆம் அதிகாரத்தை ஏன் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால், 8ஆம் அதிகாரத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க. தொடர்ந்து அப்படிங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், 49வது வசனம், பேசி கொண்டிருக்கையில், அதாவது அந்த பெண்ணுக்கு சுகத்தை கொடுத்து அனுப்பிவிட்டாச்சு. அனுப்பி விட்டு இருக்கும் பொழுது ஜபாலை தலைவனுடைய வீட்டில் ஒருவன் வந்து, ஐயா அவரை கஷ்டப்பட்டெல்லாம் கூப்பிட்டு வர வேண்டாம், பாட கட்டுறதுக்கு ரெடி பண்ணிடுங்க. பொண்ணு என்னாச்சு, செத்தே போயிடுச்சு. கூட வர்றது யாருன்னு தெரியாமல் ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தையை கேட்டு முடிவை இவங்களே பண்ணிட்டாங்க, இல்லையா? வழக்கமாக நடக்கிறது தான், மனுஷனுடைய இயல்பு அதுதான். அதை அவங்க செய்வோம், வேற ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லிட்டாங்க, வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென். எப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளாக இருந்தாலும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. எல்லாவற்றையும் மேலும் ஒரு கண்ட்ரோல் யாருக்கு இருக்குது தெரியுமா? கர்த்தரிடத்தில் இருக்குது. நம்ம குடுமி யார்கிட்ட இருக்குது, அதை நினச்சிக்கிடுங்க. அவர் வந்து அவர் நினைக்கிற மாதிரி தான் நடக்குமே தவிர அங்கிட்டு இங்கிட்டு போகாது. இந்த விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆண்டவரை உத்தமமாக தேடுவீங்க, அதிகமாக விரும்புவீங்க. நீங்கள் ஆண்டவரை விரும்பாததுனால குடுமி அவர் விட்டுட்டு போயிடுறாரு. இப்படிப்பட்ட சங்கடங்கள், கஷ்டங்கள் வரும்பொழுது இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து எப்படி மற்ற எல்லாரையும் அழித்து ஒழித்து நிர்மூலம் பண்ணானோ அதே மாதிரி அந்த சூழ்நிலைகள் நம்மளை அமுக்கி நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணி போயிடுது. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எல்லாவற்றையும் மேலும் ஒரு கண்காணிப்பு உடையாதான கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று மாத்திரம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அந்த அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சியோன் செஞ்சாரின்னு ஒரு மலையாள பாட்டு இருக்குது. அதில் ஒரு ஒரு சரணம் எப்படி இருக்கும், யாவற்றையும் நியந்திரிப்பான் கழிவுள்ளோன் படகில் உண்டு. நியந்திரிப்பான் அப்படின்னா எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிற ஒருவர் என் வாழ்க்கையில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், சின்னது பெருசு, ஒரு காசு, உன்னுடைய ரிலேஷன்ஷிப்பு, உன்னுடைய வேலை, உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை, எதிர்காலம், எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ண ஒருத்தர் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களாங்க? அப்போ அவர்கிட்ட வாங்க, நீங்கள் அவர்கிட்ட வாங்க. ஏன் வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? வருத்தப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க. நான் சில நேரங்களில் வெள்ளிக்கிழமை ஜெபம் முடிச்சுட்டு வெளியில் இல்லைன்னா சாயந்தரம் யாராவது சந்திப்பேன். ஒரு நம்ம விசுவாசியாக இருக்கலாம், சந்திப்பேன்.
அவங்க சந்திக்கும் போதே அவங்களுடைய 1000 பிரச்சனையை சொல்லுவாங்க. ஐயோ அந்த வேதனை, இந்த வேதனை, அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு. ஏங்க இவ்வளோ இருக்கேங்க, வீட்டில் இதை சொல்லி சொல்லி நீ புழுங்கிட்டு இருக்கிறியே, காலையில் ஜபத்துக்கு வந்துட்டா என்ன உனக்கு? அப்போ உன்னை அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு, உன்னுடைய இந்த சூழ்நிலைமை மாற்றுவார்னு உனக்கு தெரியாதா? அவருக்கு தெரியல. அப்போ நீ என்ன செய்யணும்? அந்த கஷ்டத்துக்குள்ளே கிடந்து அமிழ்ந்து தான் போகணும், வேறு வழி கிடையாது. நேபுகாத்நேச்சார் வருவான், நெபுசாராதான் வருவான், எல்லாத்தையும் உடைப்பான், இடிப்பான், சுட்டெரிப்பான், நாசம் பண்ணுவான். நீ உனக்கு அந்த தேவனை அறிகிற அந்த அறிவு இருக்குமானால், நான் இன்றைக்கி எங்கே போவேன்? ஆலயத்துக்கு போவேன். மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல தேவனை நாத்தமாமை வாஞ்சிக்கிறது. சங்கீதம் 63 என்ன சொல்லுது? தேவனை வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்மாவுமை என் மாம்சமும் வாஞ்சிக்கிறது. அப்போது என்ன சூழ்நிலை அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் வரேன், ஞாயிற்றுக்கிழமையா நான் சரியான நேரத்துக்கு போய் பாட்டுக்கே நான் வந்துடுறேன் அப்படின்னு வாங்கலாம். பார்க்கலாம், உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாரு ஒருத்தர், சூழ்நிலைமையில மாற்ற முடியும், சேதமின்றி காக்க முடியும் என்கிற எண்ணம் உங்களுக்கு எடுக்கும் என்று சொன்னால், நீங்கள் ஓடோடி நீங்கள் வருவீங்க. உங்களுடைய உண்மையை உத்தமத்தை பார்ப்பார், பார்த்துட்டு உங்களுக்கு பெரிய விடுதலை கொடுப்பார். அவர் சமாதானம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. விசுவாசம் பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள்னா அவள் சுகம் பெறுவாள், சமாதானம் பெற்றுக்கொள்வாள் என்று. வீட்டில் வந்த பொழுது பேதுரு, யாக்கோபு, யோவானை, பெண்ணின் தகப்பனை, தாய், வேறு ஒருவரையும் உள்ளே வர விட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறது. அதை சும்மா அழுகிறத ஆண்டவருக்கு பிடிக்காது. நான் சொல்கிறேன், கேட்டுங்க, தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. சில நேரங்களில் அக்கேஷ்னலாக ஜபத்தில் நீங்கள் அழலாங்க. ஏதோ முடியாத சில விஷயம் யார்கிட்டையாவது அழுணும் போல் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் அழுங்க. சும்மா ஜபத்துக்கெல்லாம் கண்ணீர் எடுக்கிறது, நம்ம ஜபமே ஒப்பாரி ஜபம் ஆகிடுது. வேண்டாம், ஒப்பாரி ஜபமே வேண்டாங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களில், நாம் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்று இருக்கிறோம். இருக்கா அந்த வசனம்? நம்ம யாரு? புத்திரர்களாக நாம் இருக்கிறோம். அடுத்து என்ன சொல்றாரு? நாம் புத்திரரானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாக நாம் இருக்கிறோம். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவம் எப்படி தகப்பன், அதாவது பிதாவும் குமாரனுமாக இருக்கிறார்கள், அதே போல் நாமும் பிதாவுக்கு குமாரர்களும் குமாரத்திகளுமாக நாம் இருக்கிறோம். எங்க அழுது கண்ணீர் வடித்து தான் ஒன்று கேட்டுட்டு இருக்கணுமா? அழுது கண்ணீர் வடிக்கிறதுனால உள்ளுக்கு தப்பு இருக்குன்னு அர்த்தம். சிலர்லாம் கண்ணீர் வடிச்சிட்டு சண்டை போடுவாங்க, பார்த்தீங்களா? பாரு கண்ணீர் வடிக்க, நீலி கண்ணீர், அப்போயே தெரிஞ்சு நான் தப்பு பண்ணுதுன்னு தெரிஞ்சிடும். அப்போ நீ அழுதுகிட்டு சும்மா கண்ணீர் வடிச்சிட்டு கடவுள் முன்னாடி போயிருந்தேன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம்? நீ நேர்மையான இறுதியத்தோடு ஆண்டுகிட்ட என்ன செய்யலை, வரல அப்படின்னு தான் அர்த்தம். கண்ணீரே வடிக்க வேண்டியதான். இப்போ பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்க அவங்க அம்மா அப்பாட்ட ஏதாவது காரியம் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே போயிருந்துட்டு கண்ணீர் வடிக்காது. அதாவது அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிடிக்காதது கேட்குற சூழ்நிலை வரும்பொழுது சில வேளை கண்ணீர் வடித்து வாங்கி கொடுமா, ப்ளீஸுமா அப்படின்னு போய் கேட்கும். ஆனால் இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதே உரிமையானதை போய் நின்று இப்படி கெஞ்சியெல்லாம் கேட்க வேண்டியது இல்லைங்க. ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க, அன்றைக்கி மிஸ்ஸு சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி கலர் பென்சில்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு. இது எனக்கு ஒரு கலர் பென்சில் மம்மி, கலர் பென்சில் மம்மி இப்படி கேட்குமா? எங்கள் மம்மி, எங்கள் மிஸ் என்ன சொல்லியிருக்காங்க? கலர் பென்சில் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. கலர் பென்சில் வாங்கி கொடு, போகிற பைக்கு நிறுத்து, வாங்கி கொடு. அது எப்படி இருக்கு? அதனால் என்ன செய்யுதுங்கன்னா, அந்த ரொம்ப அழுது அந்த அந்த ஓலை சத்தம், ஓலம் எடுக்கிற சத்தம், ஒப்பாரி சத்தம் எல்லாம் ரொம்ப நமக்கு தேவையில்லாத ஒன்று. நல்லா அனுதினமும் முட்டி போடுங்க, கடவுளுக்கு முன்னாடி ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, வசனங்களை வாசித்து ஆண்டவருக்கு அவங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்க. எந்த சூழ்நிலைமையிலும் நம்ம தூக்கி எடுக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்க. நம்ம மேல் அவருடைய கண்ட்ரோல் இருக்கிறத அறிந்து கொண்டு நீங்கள் வாருங்கள். அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுறதை கண்டு அழாதேயுங்கள், மரித்து போகல் நித்திரையாக இருக்கிறார் என்றால் எல்லாரும் நகைத்தார்கள். அப்போ இயேசு என்ன பண்ணார்? போக பண்ணி அவருடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு, உயிர் திரும்ப வந்தது. உடனே எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார்கள். தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த வீட்டில் என்ன உண்டாயிற்று? பெரிய சமாதானம் உண்டாயிற்று. ஆமென். நொறுக்கப்பட்டு வேதனையோடு நஷ்டப்பட்டு
நாளைக்கு என்ன ஆகுமோ என்கிற வேதனையோடு கூட இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை சத்ருவினாலோ பிசாசினாலோ நீ வேதனைப்பட்டு நஷ்டம் அடைந்திருந்தாலும் எல்லாவற்றையும் மேலே கண்ட்ரோல் இருக்குதான் ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு பரிபூரண சமாதானத்தை கட்டளையிடுவார். அந்த வசந்த வாசி 33:6, இறைமன் 33:6 வாசிக்கலாமா? இறைமன் 33:6 வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கட்டளை சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு பரிபூர்ண சமாதானம் உண்டு. இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பரிபூர்ண சமாதானம் உண்டு, என் இயேசுவினால் எனக்கு உண்டு. எழுந்து நிற்போமா எல்லாரும்? பிரைஸ் தி லார்ட். 5 போடும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி உள்ளம் நிறைவுடன் பாட்டு பாடு. நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தருக்கு நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தருக்கு நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்வார், பரிதீரச் செலுத்திடுவார். தேவானின் செயலிலுவே நமக்காய் பலவீனன் பலவான் என்று சொல்வார், பரிதீரச் செலுத்திடுவார். தேவானின் செயலிலுவே நமக்காய் நன்றி. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because of given Jesus Christ His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because of given Jesus Christ His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. Give thanks. கரங்களை தட்டி எல்லாரும் பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் அவர்கள் வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாகவே ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாட்களில் பரிபூர்ண சமாதானத்தை பூரண சமாதானத்தை அவர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனன் பலவான் என்று சொல்லுங்க, தரித்திரன் நான் ஐஸ்வர்யம் உள்ளவன் என்று சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கிறிஸ்தவ வாழ்க்கை படகுல கர்த்தர் இருக்கிறார், அமிழ்ந்து போக விட மாட்டார். பிசாசின் தொந்தரவுகள் இருந்தாலும் அந்த தொந்தரவுகள் எல்லாவற்றையும் அழித்து நல்ல ஒரு அமைதி சமாதானத்தை கொடுப்பார். எத்தனை வருடங்கள் வியாதியா இருந்தாலும் அவர் விசுவாசத்தோடு அவரிடத்தில் வாருங்கள், பூரண சுகம் உங்களுக்கு உண்டு. ஆமேன். எல்லாவற்றுக்கும் அழுது ஆண்டவரை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசத்தோடு என்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் உண்டு என்று சொல்லி அவரிடத்தில் வாருங்கள், விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். சமாதானத்தோடு வாழுங்கள். ஆமென். நீங்கள் பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்களும் துதிக்க ஆராதிக்க செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரலோக தேவனே ஸ்தோத்திரம். சபை உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், செழிக்கட்டும், பெருகட்டும், வாழ்ந்திருக்கட்டும், வளமாக இருக்கட்டும். இந்த நாட்களிலே உமது பிள்ளைகளுடைய வேலைகள், வேலை ஸ்தலங்கள், வியாபாரங்கள், தொழில்கள், பிள்ளைகளுடைய கல்வி எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த வேளை சபையாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களுக்கு மழையினால் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோக தேவன் எல்லாவற்றின் மேலும் கண்ட்ரோலுடையவர். சேதங்கள் இல்லாதபடி, உயிர் சேதங்கள் இல்லாதபடி கர்த்தர் காப்பாற்றும். இன்றும் நாளை மறுநாளும் இருக்கிற இந்த மழைகளில் ஒரு சேதம் என்று காப்பாற்றும். எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு நன்மைகளை செய்கிறவர், சபைக்கு நன்மைகளை செய்யும். வியாதி பலவீனங்கள் இருக்கிறவர்களை கர்த்தர் பலப்படுத்தி, குணப்படுத்தி, ஆரோக்கியப்படுத்தி அவர்கள் பூர்ண சுகத்தோடும் சௌக்கியத்தோடும் வாழ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும், எல்லா தேவ ஜனங்களோடும், விசுவாச குடும்பங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். வலது கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஒருவரும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். ஆமேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.